திருவெம்பாவையின் 16வது பாசுரத்தை இன்று நாம் சிந்திக்க உள்ளோம். முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்று தொடங்கும் இந்த பாசுரமானது மழை நீரின் பெருமை பற்றியும் மழை பொழிய வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வதை பற்றியும் குறிப்பிடுகிறது. அதனை அழகாக அம்பாளை ஒப்பிட்டு கருணையின் வடிவாக இருக்கக்கூடியவள் அம்பாள் என்கின்ற வகையில் மழை நீரின் சிறப்பை இங்கே குறிப்பிடுகிறார். விஞ்ஞானத்தின் மூலம் நாம் தற்காலத்தில் எப்படி மழையின் பெருமையை அறிகிறோமோ, மழை எவ்வாறு உண்டாகிறது என்று கூறுகிறோமோ, 1200 ஆண்டுகளுக்கு முன்பே மாணிக்கவாசகர் இந்த மழையின் நிகழ்வு எப்படி ஏற்படுகிறது என்பதை தன்னுடைய பாடலில் குறிப்பிட்டுள்ளார். முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்று குறிப்பிடுவது மழை நீரானது எப்படி உண்டாகிறது என்று கூறும்போது, அந்த கடல் நீரானது நீராவியாக மாறி மேலே வானத்தை நோக்கி செல்கிறது. அப்படி வானத்தை நோக்கி செல்லும் போது அந்த கடல் நீரானது சுருங்கி போய் மேலே கார் மேகமாக உருப்பெறுகிறது. அப்படிப்பட்ட முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்று அந்த மழை நீரானது கார்மேகமாவதை பற்றி கூறுகிறார். என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் என்று குறிப்பிடுகிறார். அம்பாளானவள் நமக்கு என்ன தேவையோ அதனை நன்கு உணர்ந்து நமக்கு ஆளாக இருப்பவள், நம்மை காத்து ரட்சிக்கக்கூடியவள் என்கின்ற கருத்தை இந்த வரியில் குறிப்பிடுகிறார். மின்னி பொலிந்து எம்பிராட்டி திருவடி மேல் என்று அவருடைய திருவடியின் மேல் இருக்கக்கூடிய அந்த சிலம்புகளையும் அவள் கொடியிடை போன்றவள் என்பதை அந்த மின்னலுக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய இடையை பெற்றவள் பார்வதி தேவி என்று அழகாக மின்னலை ஒப்பிட்டு அம்பாளின் இடையையும், அதே சமயத்தில் கால் சிலம்புகள் ஒன்றோடு ஒன்று இடித்து கொள்ளும் போது அவை இடியின் ஓசை போல உள்ளதாம். அதனை ஒப்பிட்டு அழகாக அம்பாளின் கால் சிலம்பு பற்றி இந்த வரியில் குறிப்பிடுகிறார். மின்னி பொலிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்ன சிலம்பி திருப்புருவம் என்கின்ற வரியில் அம்பாளின் திருப்புருவத்தை அழகாக வானவில்லுக்கு ஒப்பாக கூறுகிறார். என்ன சிலை குலவி என்று அந்த சிலை குலவி என்கின்ற வார்த்தை மூலம் அம்பாளின் திருப்புருவமானது வானவில்லுக்கு ஒப்பாக உள்ளது என்று ஒப்பிடுகிறார். அப்படி ஒவ்வொரு அங்கமாக அவர் விளக்கி ஒப்பிட்டு கூறும்போது மழையையும் கருணையையும் அம்பாளின் உருவத்தையும் ஒப்பிட்டு இந்த பாடலில் வைத்துள்ளார். அப்படிப்பட்ட சிலம்புகள் ஒன்றோடு ஒன்று இடித்து கொள்ளும் போது அது இடியின் ஓசையைப் போல எழுகிறது என்றும், மின்னல் முதலில் உருவாகும், பின்னர் இடி இடிக்கும், மழை பொழியும் என்னும் தத்துவத்தை அழகாக விஞ்ஞானபூர்வமாக மாணிக்கவாசகர் இந்த பாடலில் குறிப்பிட்டுள்ளார். தன்னில் பிரிவிழா எம் கோமான் அன்பர்க்கு, எப்பொழுதுமே சிவபெருமான் தன் அடியவர்களை விட்டு கொடுக்க மாட்டார். அப்படி பிரிவிழா எம் கோமான், அவர் நமக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவர். எம் கோமான் அன்பர்க்கு உதவுவதற்காக எப்பொழுதுமே காத்து கொண்டிருப்பவர். அப்படி சிவன் நமக்கு உதவி புரிய காத்து கொண்டிருக்கும் போது அம்பாள் அவர் உதவி புரிகிறாரா என்றெல்லாம் காத்து கொண்டிருக்க மாட்டாள். உடனடியாக ஓடோடி வந்து கருணை வடிவானவள் மழை நீரைப் போல நம்மை காப்பதற்காக ஓடி வருவாள் என்று இந்த வாக்கியத்தில் கூறுகிறார் மாணிக்கவாசகர். முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்று கூறுகிறார். அம்பாளின் அருளானது இன்னருள், மிக சிறப்பான பேரருள். எப்படி என்றால் முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் என்று சொல்கிறார். அம்பாளானவள் சிவபெருமானின் கருணைக்காகவும் அடியார்களை அவர் ஆட்கொள்ளும் வரை காத்திருக்க மாட்டாள். முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்று சொல்லி அவள் எல்லாவற்றிற்கும் முன்னதாக ஓடோடி வந்து நம்மை காத்து ரட்சிக்க வருவாள் என்று இந்த வரியில் மாணிக்கவாசகர் குறிப்பிடுகிறார். என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய், அப்படிப்பட்ட அருமையான மழையை இந்த பூமிக்கு வழங்க வேண்டும் என்று கூறி அம்பாள் கருணை வடிவாக சிவபெருமானுக்கு முன்னதாகவே ஓடோடி வந்து நமக்கு அருள் புரிய வருவது போல் இந்த பூ உலகம் இன்புற மழை பொழிய வேண்டும் என்று இந்த பாடலின் மூலம் கேட்டுக்கொள்கிறார். அப்படிப்பட்ட இந்த விஞ்ஞான தத்துவத்தை இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னே மாணிக்கவாசகர் அழகாக இந்த பாடலில் வைத்து அம்பாள் சிவனுக்கு முன்பே கருணை வடிவாக உதவக்கூடியவள் என்கின்ற தத்துவத்தையும் இந்த பாடலில் வைத்துள்ளார்.
அப்படி கருணை வடிவாக இருக்கக்கூடிய அம்பாளானவள் இந்த ஊரில் மழை பெய்ய வேண்டும் என்றும், திருப்பாவையில் எப்படி ஆழிமழைக்கண்ணா பாசுரத்தில் ஆண்டாளானவள் இந்த பூமிக்கு மழை பொழிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறாரோ, அதே போலவே மாணிக்கவாசகர் இந்த முன்னிக்கடலை சுருக்கி என்கின்ற பாசுரத்தின் மூலம் இந்த பூமிக்கு நல்ல மழை கிட்டிட வேண்டும். திருக்குறளில் வள்ளுவர் எவ்வாறு மழை சிறப்பு பற்றி கூறுகிறாரோ அவ்வாறே மழையானது அத்தியாவசியம் என்று மாணிக்கவாசகர் இந்த பாடல் வரிகளின் மூலம் நமக்கு விளக்குகிறார். கடலை சுருக்கி எழுந்துடையாள், முன்னே கடலை சுருக்கி எழுந்துடையாள், என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் ஈட்டிடையில், முன்னே கடலை சுருக்கி எழுந்துடையாள், என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் ஈட்டிடையில், நின்னே பொழுதையும் விராட்டி திருவடி மேல் பின்னே பொழுதையும் விராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பி திருவுருவம் என்ன சிலை குலவே, என்ன சிலை குலவே, நம் தம்மை ஆளுடையாய் தன்னில் பிறவையிலா என்போமா நண்பர்க்கு, முன்னே அவள் நமக்கு முன்னியவள் நமக்கு முன் சுரகம் இன்னருளே, என்ன புலிய மழையேனோ, என்ன புலிய மழையேனோ என்பவ